நம்ம தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்ற சூழல் நிலவுவதால் மே 10ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான நாள். மே 10ஆம் தேதி ஏன் மிக முக்கியமான நாள் அப்படின்னா, நம்ம தமிழக சட்டமன்றத்தினுடைய 5 ஆண்டு கால நிறைவு அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக மே 10ஆம் தேதி நிறைவடைகிறது. ஏற்கனவே இது தொடர்பான ப்ரெஸ் ரிலீஸும் ஆளுநர் மாளிகையில் இது வந்துச்சு. மே 5ஆம் தேதியை டிசால்வ் பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மே 10ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பாரா என்று பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கான சூழல் சரியாக அமையவில்லை, ஆளுநர் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. சரி, நிலைமை இப்படி இருக்க மே 10ஆம் தேதிக்கு மேலே ஆளுநர் என்ன செய்வார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவாரா, ரெக்கமெண்ட் செய்வாரா அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணால், ஒருவேளை ஆர்டிக்கிள் 356 அமல்படுத்திட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய கண்ட்ரோல் மத்திய அரசு வசம் வந்துவிடும். பிறகு மத்திய அரசு எப்போ, அதாவது தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அந்த காலகட்டத்தில் தான் தேர்தல் அறிவிப்பார்கள். அது 6 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், அல்லது எப்போ வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படியாக ஒரு முறை ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்துட்டு அது நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும் 2 மாதத்தில். இப்படி 6 மாதத்துக்கு ஒரு முறை புதுப்பிச்சு கொண்டே போகலாம். 3 ஆண்டுகள் வரை ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி இருக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டில் எப்போ தேர்தல் என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒருவேளை ஆளுநர் அப்படி செய்தால் திரு விஜய் அவர்களுக்கு என்னென்ன சட்டம் கை கொடுக்கிறது? உச்ச நீதிமன்றத்தை அவர் நாடினால் அவர் எந்த பாயிண்ட்டை எடுத்து வாதாடலாம் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்களிடம் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்று 2026 தமிழ்நாடு எப்படி இருக்கோ 2005 பீகார் அப்படி தான் இருந்தது. 2005 என்னாச்சு, பீகாரில் ஒரே ஆண்டில் 2 தேர்தல் நடந்ததுங்க. முதல்ல பிப்ரவரி மாதத்தில் தேர்தல் நடந்தது. பிப்ரவரி மாதம் நடந்த தேர்தலில் ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டமன்றம், யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. அப்போது கவர்னர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஹவுஸை டிசால்வ் பண்ணிட்டார். டிசால்வ் அப்படின்னா எல்லா எம்எல்ஏவுடைய பதவி காலமும் முடிவுக்கு வந்துவிடும். புதிதாக எலெக்ஷன் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போச்சு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, குதிரை பேரம் நடக்கும் என்ற காரணம் காட்டி கவர்னர் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. ஆனால் அந்த கவர்னர் சட்டத்திற்கு எதிராக இவ்வாறு நடந்து கொள்கிறார், சட்டத்திற்கு புறம்பாகத்தான் அவர் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அசம்பிளியை டிசால்வ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க பழைய எம்எல்ஏக்களே தொடருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஏன்னா அதுக்குள்ளே புதிய எலெக்ஷன்ஸ் எல்லாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க, மறுபடியும் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. உச்சநீதிமன்றம் கவர்னரை கடுமையாக விமர்சித்த காரணத்தினால் அந்த கவர்னர் பூட்டா சிங் என்பவர் ராஜினாமா செய்துவிட்டார். கவர்னர் எடுத்த முடிவு அவருடைய ராஜினாமாவுக்கு காரணமாக இருந்தது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக காரசாரமாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றமும் அதாவது கவர்னருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டைத்தான் எடுத்தார்கள். அன்று பீகார் நிலவரம் என்னவோ அதுதான் இன்று தமிழ்நாடு நிலவரம் என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்று உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆளுநர் என்பவர், கவர்னர் என்பவர் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக அரசியல் கட்சிகளுக்கு துணை போக வேண்டுமே தவிர, ஒரு அரசியல் கட்சியினர் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு துணை போகக்கூடாது. ஒரு ஆட்சியை உண்டாக்குவதற்காக அங்கே கவர்னர் அங்கே இருக்கிறார், ஆட்சி ஏதும் நடைபெறாமல் தடுக்கக்கூடாது என்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அந்த வாதத்தை முன்வைத்து விஜய் தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வாதாடலாம், அவங்களுக்கு ஃபேவராக ஒரு வேர்டிக்டும் வரலாம். இது ஒரு பக்கம் இருக்கையில், கவர்னரின் இல்லத்தில் போய் மெஜாரிட்டியை, பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது சட்டமன்றத்தில் செய்யப்பட வேண்டிய ஒன்று என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை உதாரணம் காட்டி, மேற்கோள் காட்டி சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியாயமாக விஜய் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட வேண்டும், பிறகு சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், சட்டமன்றத்தில் அவர் நிரூபிக்கணும். இப்போ ஆளுநர் என்ன கேட்குறாரு, 118 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டு காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. திரு விஜய் அவர்கள்கிட்ட 107+5, ஏன்னா 108 இருந்தாலும் அவரே 2 இடத்துல போட்டி போட்டார், ஒரு இடத்த ராஜினாமா செய்யணும், கணக்கில் வராது. 107, காங்கிரஸ் 5, மொத்தம் 112 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் இருக்குது. திரு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இதை வச்சே எனக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருங்க, சட்டமன்றத்தில் எனக்கு 2 வாரம் டைம் கொடுங்க, நான் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, விஜய் சொல்வது சரி. காரணம் என்ன, பெரும்பான்மை என்பது 234 சீட்டில் 118, பாதிக்கும் ஒன்று மேலே சப்போர்ட் வச்சுருந்தா அவங்க ஆட்சி செய்யலாம், ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலாம் சட்டமன்றத்தில். திரு விஜய் அவர்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வராரு, அவருக்கு மற்ற எம்எல்ஏகளோட சப்போர்ட் அடிஷ்னலாக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, 118 இல்லைன்னு வச்சுக்கோங்க, 118, 112 தான் வச்சுருக்கார். அப்போது அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும் நாளன்று
13 எம்எல்ஏக்கள் வரலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அசெம்பிளி ஸ்ட்ரென்த் என்னாகும்? 221 ஆகும். 112 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் இருந்தாலே ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம். ஒன்று 13 எம்எல்ஏக்கள் அவைக்கே வராமல் இருக்கலாம், இல்லை வந்து அப்ஸ்டெயின் ஆகிடலாம். ஒன்று ஆப்சண்ட் ஆகலாம், இல்லைன்னா அப்ஸ்டெயின் ஆகலாம். அப்ஸ்டெயின்னா வாக்கு ஏதும் அளிக்காமல் மௌனமாக அமைதியாக இருந்து விடுவது. அவங்களுக்கு விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக வந்திருக்கலாம். இப்படி ஒரு சாத்தியக்கூறு அசெம்பிளியில் தான் உண்டாகுமே தவிர, இப்போவே ஸ்ட்ரிக்டாக ஆளுநர் 118 கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே கர்நாடகாலையும் மகாராஷ்டிராவிலையும் 2018 2019 ஆளுநர்கள் அப்படி செய்யலை. மற்றவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தால் கூட மிகப்பெரிய கட்சி அந்த நேரத்தில் பாஜக, கர்நாடகாவில் எடியூரப்பா, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பாஜக தனிப்பெரும்பான்மையை வச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் கூப்பிட்டு பதவி பிரமாணம்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியல. அப்பொழுது திரு விஜய்க்கு மட்டும் ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுக்கிறார் என்று சட்ட வல்லுநர்களும் தாவேகாவினரும் இது போன்ற காரணங்களை முன்வைத்து அடுக்குகிறார்கள். ஃப்ளோர் டெஸ்ட்டில் பார்த்துக்கிட்டோம், எதாக இருந்தாலும் அசெம்பிளியில் பார்த்துக்கிட்டோம், அங்கே தான் நம்பர்ஸ் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியிலேருந்து எலெக்ட் ஆகிருக்கார், அவர் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறாருன்னா கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அவர் மீது பாயும், அவர் எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிடும். ஆனால் ஒரு கட்சியில் 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் அப்படியே தாவி விட்டார்களாயின் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அங்கே பொருந்தாது. அப்போ கட்சியே அந்த பக்கம் போன மாதிரி பொருள். உதாரணத்துக்கு இப்போ அதிமுகவில் மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க 2026. அதில் 32 பேர் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார்களாயின் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியும் தப்பிக்கும், விஜயும் முதலமைச்சர் ஆகிவிடுவார். அதனால் பல சினாரியோஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. எது நடக்கும் என்று நாம் தெளிவாக சொல்ல முடியாது. அதிமுக திமுகவோட கூட்டணி அமைத்து அதிமுக ஆட்சி செய்யுமா? அது நம்மளால் சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்டுகள் கட்சி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பார்களா, இல்லை என்ன செய்ய போகிறாங்க? இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ் இருக்கும். இந்த நிலையில் விஜய் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் செய்ய ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதே சட்ட வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர்கள் கூறும் காரணங்கள், இதற்கு பேக்கப் பண்ணுறதுக்கு இவ்வளவு காரணங்களை, இவ்வளவு உதாரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 10ஆம் தேதி தாண்டினால் குடியரசுத் தலைவர் ஆட்சி கூட அமலுக்கு வந்துவிடலாம். எனவே திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்வதே மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்ற நடைமுறைகளை நன்கு ஆராய்ந்த பிறகு சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய கருத்தாக இதை தெரிவிக்கின்றனர்.